Hey guys, welcome to Shalini Futique. This is me Shalini. இன்னைக்கு நான் என்னோட ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து காலிஃப்ளவர் சில்லி. ரொம்ப ஈஸியான, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு இல்லாட்டி நீங்கள் மைதா எடுத்துக்கலாம், ப்ளைன் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அப்புறம் மெய்ஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மெய்ஸ் ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் நான் இருக்கிற இடத்துல எனக்கு கார்ன்ஃப்ளவர் கிடைக்காது, பட் மெய்ஸ் ஃப்ளவர் கிடைக்கும். ஸோ ஐ டுக் மெய்ஸ் ஃப்ளவர். இந்த ரெசிபிக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். அப்புறம் கர்ட் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அண்ட் சம் க்ரீன் லீவ்ஸ். எனி க்ரீன் லீவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கறி லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவரை வந்து நம்ம ஃப்ளோரட்ஸை சின்னதாக ஈவனான சைஸ், சின்னதாக இருக்கணும் பெருசாக இருக்கணும். சின்னதாக இருந்தால் இட்ஸ் பெட்டர், ஈஸியாக குக் ஆகிடும். நீங்கள் ஈவன் சைஸில் ஃப்ளோரட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெம்ஸையும் வந்து நீங்கள் ஈவன் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையுமே ஃப்ரை பண்ணலாம். அது எடிபிள் தான். ஃப்ரை பண்ண நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஒரு டிப்பு, காலிஃப்ளவரை சூஸ் பண்ணுறக்கு ஒரு டிப் என்னென்னா, அதிகமாக புழு இருக்க காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் தான் பெஸ்டிசைட் கம்மியாக இருக்கும். நான் அப்படி தான் செலக்ட் பண்ணுவேன். புழு அதிகமாக இருந்தால் அந்த காலிஃப்ளவர் பிக் பண்ணிப்பேன். இப்போ நம்ம காலிஃப்ளவருக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ உடனே நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னோடய ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. அந்த ஆயிலை நான் ஒவ்வொரு காலிஃப்ளவர்ஸாக போட போகிறேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா, நான் ஆட் பண்ணியிருக்க மசாலா ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கே ஆகாது. நீங்கள் பார்க்கலாம் இது எப்படி ஃப்ரை ஆகி வருதுன்னு. எல்லா காலிஃப்ளவர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ காலிஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணவே கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மசாலாஸ்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்படியே விட்டுருங்க, அதுவாகவே குக் ஆகும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி குக் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஸ்ட்ரெயினர் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். இப்போ என்னோடய காலிஃப்ளவர் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க மற்ற பேட்சஸும் ஃபுல்லாக போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரையில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி லுக் மாதிரி ஒரு லுக் இருக்குது. இது ஏன் வருது அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெய்ஸ் ஃப்ளார் இல்லை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அதிகம் ஆட் பண்ணிங்கனாலும் இந்த லுக் இருக்கும். மைதாவோ இல்லை ரைஸ் ஃப்ளாரோ அதிகம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டான ஒரு ட்ரையான லுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் இந்த கடலை மாவு அண்ட் மெய்ஸ் ஃப்ளார் ஆர் கார்ன்ஃப்ளவர் அந்த காம்பினேஷன் ஆட் பண்ணி எந்த ஃப்ரை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.